வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் அழைத்து வரப்பட்ட சிறை கைதி ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்தில் இன்றைய தினம் காலை வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டு நாவற்குழி ஐயனார் கோவிலடியை சேர்ந்த 40 வயதான ரத்னசிங்கம் சந்திரகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வரும் என மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. 51வது படைப்பிரிவு ராணுவ முகாமை சேர்ந்து புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக காரை நகரில் வைத்து சாவகச்சேரி மீசாலையை சேர்ந்த 2 சந்தேக நபர்கள் பெருமளவான கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 213 கிலோ 800 கிராம் எடையுடைய கஞ்சா மற்றும் ஒரு படகு என்பன மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் சான்று பொருட்களுடன் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 2021ஆம் ஆண்டு மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்பு அளித்துள்ளதுடன் நட்ட ஈடாக பிரதிவாதிகள் 75,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் மன்று உத்தரவிட்டது. பிரதிவாதிகளில் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆகியோர் அடங்குவர். அசாத் சாலி 2021 மார்ச் 9ஆம் தேதியன்று செய்தியாளர் சந்திப்பில் மதங்களுக்கு இடையே முறுகலை ஏற்படுத்தும் வகையில் பேசினார் என்ற குற்றச்சாட்டுக்காக 2021 மார்ச் 16 அன்று கைது செய்யப்பட்டார். ஏறக்குறைய 9 மாதங்கள் தடுப்பு காவலில் இருந்த பின்னர் 2021 டிசம்பர் 2ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றினால் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார். நாட்டில் உள்ள பொதுமக்கள் அரசு சேவையை எதிர்பார்த்து வரும் போது அவர்கள் கண்ணீருடன் செல்வதை அவதானிக்க முடிந்துள்ளதாகவும் பொது சேவைகளை வழங்கும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மூலோபாயங்களை வகுத்தல் என்ற தலைப்பில் கொழும்பு இலங்கை மன்றத்தில் விசேட கருத்தரங்கொன்று நேற்று இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக, கல்வி என்பது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவை பெறுவதற்கு அப்பால் தனிப்பட்ட மற்றும் ஒரு கூட்டு மாற்றமாக ஒரு சமூக மாற்றம் நிகழ வேண்டும். அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்வி முறையை நாம் கொண்டிருக்க வேண்டும். சமூக பொறுப்பை உணர வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் மட்டுமன்றி ஒரு சமூகமாகவும் எழுச்சி பெற வேண்டும். அதற்கான சமூக பொறுப்பு உள்ளது என்பதை உணர வேண்டும். கல்வி ஒரு வர்த்தக பண்டம் அல்ல. நாம் கல்வியை ஒரு வர்த்தக பண்டமாக மாற்றியுள்ளோம். இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும். நாம் ஓரிரு வாரங்களில் முடிவுகளை எதிர்பார்த்து கல்வியில் முதலீடுகளை செய்யவில்லை. இது ஒரு நீண்ட கால முதலீடாகும். அந்த முதலீட்டை அரசாங்கம் செய்யும். கல்வி அமைச்சும் அதன் கீழுள்ள நிறுவனங்களும் கல்வி தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுக்கும் இடமாக மாற வேண்டும். அந்த கொள்கைகள் மற்றும் முடிவுகள் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதிகாரிகளிடம் கருணை இருக்க வேண்டும். சேவையை எதிர்பார்த்து வருபவர்கள் அழுது கொண்டு செல்வதை பார்க்கின்றோம். அதிகாரிகள் அவர்களுக்கு செவி சாய்ப்பதில்லை, சரியாக பேசுவதில்லை, கேள்வி கேட்டால் பதில் சொல்வதில்லை. ஒரு விடயத்தை பல ஆண்டுகளாக இழுத்தடிப்பு செய்வதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த முறையை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அபிவிருத்தியடைந்து இலங்கையை கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க ஐக்கிய அரபு அமீரகம் இணக்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் காலித் நசர் அல் அமேரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற நிலையில் இவ்வாறு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்குள் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளை அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது
கையாளுவதற்கான தொழில்நுட்ப அறிவை பெற்றுத் தருவதாகவும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் காலித் நசர் அல் அமேரி தெரிவித்தார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்போது 1,50,000 இலங்கையர்கள் தொழில் செய்து வருவதாகவும் அந்த தொகையை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் 6வது மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படும் நிலையில் அந்த சந்தை வாய்ப்புகளை மேலும் விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருந்தது. அதேபோல் இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்திக் கொள்வதோடு இலங்கைக்கு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எந்தவொரு உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தூதுவர் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்கவிடம் உறுதியளித்தார். அத்துடன் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்கவிற்கு அழைப்பு விடுத்தார். அதில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் முழு அதிகாரமுள்ள அமைச்சு பதவி வகிக்கும் அஹமட் எம்ஏஏ அல் ஹெசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 2 வாரங்களுக்குள் கலாநிதி பட்டத்தை நாட்டிற்கு வெளிப்படுத்தாவிட்டால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்போம். அது தொடர்பில் எதிர்க்கட்சிகளுடனும் கலந்துரையாட இருக்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் நாட்டிற்குள் சர்ச்சை எழுந்துள்ளது. அதனால் தேசிய மக்கள் சக்தி அல்லது சபாநாயகர் இது சம்பந்தமாக விரைவாக தெளிவுபடுத்த வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி கலந்துரையாடி சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம். உண்மையில் சபாநாயகர் அசோக ரன்வலவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியுமான கலாநிதி பட்டம் இருக்குமானால் தற்போது நாட்டிற்குள் ஏற்படுத்தியுள்ள சர்ச்சையில் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனால் இது தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைக்கு பதிலளிப்பதற்கு அரசாங்கத்தின் தாமதம், அரசாங்கம் சார்பாக பேசிய அமைச்சரவை பேச்சாளர் அதற்கு பதிலளிப்பதை தவிர்த்து கொண்டமை மற்றும் நாடாளுமன்ற இணையதளத்தில் இருந்து சபாநாயகரின் கலாநிதி பதவியை நீக்கியமை போன்ற விடயங்களுடன் இதில் பாரிய குழப்பம் இருக்கின்றது என்பது எமக்கு விளங்குகிறது. அதனால் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் சபாநாயகர் அவரது கலாநிதி பட்டத்தை நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறில்லாவிட்டால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர எதிர்பார்க்கிறோம். இது தொடர்பில் நாங்கள் இதுவரை தீர்மானிக்கவில்லை. அவ்வாறு நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தால் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் மனச்சாட்சிக்கு அமைவாக நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பார்கள் என நினைக்கின்றோம் என்றார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பரின் பெயரை உள்ளடக்காமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வெற்றிடங்களுக்கு பெயர்களை அனுப்புவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரகூப் ஹக்கீம் சமர்ப்பித்த முறைப்பாட்டினை பரிசீலித்த மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவரும் நீதிபதியுமான நிசங்க பந்துல கருணாரத்னவை உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை நிராகரிப்பதற்கு அரசியலமைப்பு சபை எடுத்த தீர்மானம் அடிப்படை உரிமை மீறல் என தீர்ப்பளிக்குமாறு கோரி சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை நிராகரித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரீதி பத்மன் சூரசேன தலைமையிலான 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.